கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இருளில் இருந்து பிரகாசிக்க பண்ணுகிற தேவன், ஃப்ரம் டார்க்னஸ் டு லைட். இரண்டாவது பாட்டை இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திகளை கடந்து செல்லும். யோசனையே பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வாழவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கலக போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. வழி நடத்த வீண்மீனே, ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடிவெள்ளியே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. தேடியம்மை காண்பவரே, ஆராதனை ஆராதனை. தினத்தோறும் தேற்றுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பாவங்களை மன்னிப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. உறுதியான அடைத்தலமே, ஆராதனை ஆராதனை. விலை உயர்ந்த மூளைகளே, ஆராதனை ஆராதனை. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பிரைஸ் தி லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் தி லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒரு செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இருளில் இருந்து பிரகாசிக்க பண்ணின தேவன். திருப்புகழ் வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 18வது அதிகாரம். நம்ம இன்ட்ரோடக்ஷன் நம்ம சொன்னதை நான் உங்களுக்கு ஷார்ட் வச்சுட்டு அடுத்த செய்திக்குள்ள போயிடும். லூக்கா 18வது அதிகாரம் 27வது வசனத்துல, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். மனுஷனால் என்ன கூடும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏசாயா 5வது அதிகாரம் 20வது வசனத்துல அவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிச்சத்தை இருளாக மாற்ற முடியும். ஒரு வெளிச்சம் இருக்கு, அதை ஃபுல்லாத்தையும் சீல் பண்ணியாச்சுன்னா அது இருளா மாற்ற முடியும். ஒரு பரிசுத்தமாக வாழ்கிற ஒரு மனிதனை பாவத்துக்குள்ள தள்ள முடியும் மனுஷனை. அடுத்து என்ன அவனால செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 5:20 வெளிச்சத்தை இருளாக மாற்ற முடியும், அல்லது இருளை வெளிச்சமாக மாற்ற முடியும். இது மனிதரால் முடியும். ஆனா தேவனால் என்ன கூடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் திருப்புகழ் வார்த்தை. தேவன் நான் என்ன கூடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். இது மனிதரால் கூட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க முடிகிறது. ஃப்ரம் டார்க்னஸ், இருளை வெளிச்சமாக மாற்றுறதல்ல, எந்த இருள் இருக்கோ அதுல இருந்து அப்படியே ஒரு வெளிச்சத்தை கொண்டாடுகிறோம். இருளில் இருந்து
வெளிச்சத்தை கொண்டு வருகிற தேவன். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிற தேவன். ஃப்ரம் டார்க்னஸ் இட் செல்ஃப், அதுல தான் அவர் பாவங்கிற உலகத்துக்கு ஒரு பெரிய வெளிச்சமாக நம்முடைய ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்து வந்தார். ரைட், இதுதான் கான்செப்ட். நம்ம என்ன தியானிச்சோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2 ராஜாக்கள் ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்தோம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 21வது வசனத்துல ஒரு தீர்க்கதரிசி எலிசா அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கார். அந்த எலிசாங்கிற ஒரு தீர்க்கதரிசியை பிடிக்கிறதுக்கு எலிசா உடைய ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசி. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 8வது 2 ராஜாக்கள் 6:8. அக்காலத்திலே சீரியாவின் ராஜா இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண இன்ன ஸ்தானத்திலே பாளையம் இறங்குவேன் என்று ஊழியர்கள் டிஸ்கஷன். ஒரு வீக் ஸ்பாட் இருக்கு, ஒரு தேசத்துல வீக் ஸ்பாட் இருக்கும். அது எது வீக் ஸ்பாட்னு போய் அந்த இடத்துல நாங்க போய் யுத்தத்தை ஆரம்பிச்சோன்னா ராஜா வர நாங்க உள்ள போயிடுறோம்ங்கிறது இவருடைய பிளான். ஆனா என்ன நடந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்பொழுது 9 ஆகிலும் தேவ மனுஷனாகிய இஸ்ரேல் ராஜாவிற்கு ஆள் அனுப்பி இந்த இடத்திற்கு போகாதபடிக்கு எச்சரிக்கை சீரியங்க பிறகு ஒரு வாணி முதலில். இந்த சீரிய ராஜாக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துருச்சு. நம்மதுல எவனோ ஒருத்தன் ஒற்றன் இருக்கிறான், அவன் என்ன செய்யறான்னா நம்ம இங்க போற பிளான சொல்லி கொடுத்துறான், அதான் பிரச்சனை சொல்லி இப்படிதான் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு. இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது ஸ்டார்டிங். ஆனா அங்க இருக்கிறவர் சொல்றாரு, ஐயா பிரச்சனை நம்மகிட்ட கிடையாது, அங்க ஒரு தேவ மனுஷன் இருக்கா, அவர் எலிசா. இந்த எலிசா நீ உன் பெட்ரூம்ல என்ன பேசுறியோ அதை போய் சொல்லிடுற. அந்த அளவு அவருக்கு அவர்கிட்ட பரிசுத்த ஆவியானவர்னு ஒரு கடவுள் இருக்காரு, அவர் தான் ஒரு ஒற்றன். வாசிக்கிட்ட வசனம் வாசிக்கிட்டவங்களுக்கு 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 11. இந்த காரியத்தின் மொத்தம் சிறிய ராஜன் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரர்களுக்கு நம்முடைய இஸ்ரேல் ராஜாக்கு உளவாளியா இருப்பவன் யார் கேட்டது. அப்பொழுது அவன் ஊழியக்காரன் ஒரு நோக்கி, என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீருடைய பள்ளியறையிலே பேசுகிறதை இஸ்ரேல் ராஜாவுக்கு அறிவிப்பார். ஒரு ஸ்பை. இப்ப இவனை பிடிச்சு நம்ம கொண்டுட்டா ராஜாக்கு நியூஸ் போகாது. பிளான். தோத்தான் அப்படிங்கிற ஒரு இடத்துல எலிசா இருக்காரு, போய் பிடிக்க அனுப்புறாரு. அனுப்புன இடத்துல இவர் அந்த ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இவருடைய கண்களை கண் மயக்கம் உண்டாக்கும். கண் மயக்கம்னா கண்ணு தெரியாது, டெம்பரவரி கண். இப்ப இவங்களை அப்படியே பத்திரமாக ராஜாவுடைய அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்தார். அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜா சொல்றாரு, எல்லாரும் என்ன வெட்டி போட்டுட்டா அப்படிங்கிறாரு. உன் வில்லு பட்டயத்தை வச்சு நீ ஜெயிச்சு கொண்டல, அதனால ஒரு பெரிய விருந்து உண்டாக்குன்னு சொல்றார். ஒரு பெரிய விருந்து. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 23 வசனம். அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவள் புசித்து குடித்து அனுப்பிட்டாங்க. அப்புறம் வரல. ஆனா இப்பதான் பிரச்சனை வந்துருச்சு. 24வது வசனத்திலிருந்து அவங்க திரும்ப வருகிறார்கள். யாருக்கு விரோதமாக வருகிறார்கள்னா, யார் இவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புனாங்களோ அவர்களுக்கு விரோதமாக வருகிறார். சரி, இப்ப நம்ம அடுத்த கான்செப்டை நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் இருளில் இருந்துதான் வெளிச்சத்தை கொண்டு வர்றார். அந்த இருளில் இருந்து வெளிச்சத்தை கொண்டதற்கு ஆண்டவர் என்னெல்லாம் செய்தாருங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு மெசேஜ், 2வது பாயிண்ட். இப்ப ஃபர்ஸ்ட் இவர்களுக்கு அந்த இருளிலிருந்து நம்பர் குறிப்பு 1, இருளின் இரைச்சல். இருளின் இரைச்சல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சவுண்ட். அந்த சவுண்டை உண்டாக்கி தான் இவங்களுக்கு பயத்தை உண்டுங்க. இருளின் இரைச்சல் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 6வது வசனத்துல பாருங்க. 7:6. ஆண்டவர் சீரியன் ராணுவத்தின் ரதத்திற்கும் இரைச்சலையும் குதிரைகள் இரைச்சலையும் மகா இரைச்சல்களையும். அப்ப சீரியன் ராணுவத்துல இருந்து என்னெல்லாம் வருதுன்னா, குதிரை ராணுவம் அவங்கெல்லாம் பயங்கரமான சவுண்ட் போட்டு இரைச்சலை கேட்கும்.
இப்படிப்பட்ட ஒரு சவுண்டு கலங்குறது. யோசிச்சு பாருங்க, ஒரு யுத்தத்துக்கு வரும்போது அவங்க சும்மா வருவாங்களா? அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சவுண்டோட தான் அனுப்பிச்சாங்க வர்றாங்க. அப்ப மகா இருள், அந்த இருளுடைய ஒரு பெரிய கான்செப்ட் எதுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா சவுண்ட், அதான் மகா இரைச்சல். இப்ப இத ஆண்டவர் எப்படி அந்த இரைச்சலை கவுண்டர் கொடுக்கிறார். கவுண்டர் உங்களுக்கு தெரியுமாங்க? நீங்க ஒரு காரியத்தை செஞ்சா எதிரி ஒரு காரியத்தை, ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர் கவுண்டர் கொடுப்பார். அது என்னன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். வாசிப்போமா? 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்க, 7வது அதிகாரம். இது போல ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கப்படும். ஆண்டவர் செய்து முடித்த ஒரு காரியம். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 10வது வசனம். ஆண்டவர் கவுண்டர் எதை குடிச்சு கொடுப்பார்னா சவுண்ட் வச்சுதான் கொடுப்பார். 7 இஸ்ரேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்திருக்கிறார்கள். பெலிசர் கேள்விப்பட்ட பொழுது பெலிசர் அதிபதிகள் இஸ்ரேல் விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். ஆனா இங்க சவுண்ட் கொடுக்கல, சைலண்ட் ஆகிறாங்க. அந்த சைலண்ட்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ஆயுதம். எல்லாமே நிசப்தமா இருக்கு. ஆனா எதிரி வந்துட்டாங்க, யுத்தம் ஆரம்பிக்க போகுது. இப்ப அந்த சவுண்ட் இல்லாதது ஒரு பயம் உண்டாகும். இது விரோதமாக எதிர்த்து வாசிக்கிட்டாங்க. நான் 7 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 7வது வசனத்துல ஆண்டவர் எப்படி ஒரு யுத்தத்தை அவர் நடத்தி கொடுத்தாருங்கிறத நம்ம பார்க்கப்படும். இஸ்ரேல் புத்திரர்கள் மிஸ்பாவுக்கு வந்த பொழுது பெலிசர் கேள்விப்பட்ட பொழுது பெலிசர் அதிபதிகள் இஸ்ரேல் விரோதமாக எதிர்த்தார்கள். அதை இஸ்ரேல் புத்திரர்கள் கேட்டு பெலிசரும் பயப்பட்டு. இதாங்க அந்த சைலண்டுடைய இம்பாக்ட் என்னன்னா பயம். ஆண்டவர் பயப்படாதே, கலங்காதே, நான் உன் தேவன்கிறார். பயப்படாதேன்னு சொல்லி 367 தடவை பைபிள் இருக்குன்னு ஒரு சாம் ஜபத்திரை சொல்லுவார். நான் இன்னை பார்த்தேன். அவருடைய ரொம்ப பிடிச்ச ஒரு இந்த செய்தி கிடையாது, பயங்கிற சொல்லுவது அவர் சொல்லுவார். ஏன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 367 நாட்கள், அத்தனை நாளுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சரி, இப்ப 2வது குறிப்பு நோ சவுண்ட். முதல் இருளின் இரைச்சல்ங்கிற ஒரு தலைப்பு கொடுத்தேன். 2வது குறிப்பு நோ சவுண்ட், அதாவது ஒரு மௌனம். அந்த மௌனத்திற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விரோதமாக எதிர்த்துங்கிறதான் காரணம். சவுண்ட் இல்லை, ஆனாலும் சாத்தான் ஒரு சைலண்டாக அந்த இருளை உண்டாக்குறதுக்கு ஒரு காரியத்தை செய்யறான். சைலண்ட். நம்முடைய வாழ்க்கையில பல எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கும். நம்ம நினைக்க மாட்டோம் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்க போகுதுன்னு சொல்லி. நான் நாகர்கோவிலில் இருக்கிறேன், நியூஸ் வருது, லைசன்ஸ் ஆஸ்பத்திரிக்கு விரோதமாக தர்ணா நாங்க நடத்த போறோம். சைலண்டாக நடக்குது. பெர்மிஷன் கேட்கறாங்க, ஆண்டவர் சைலண்டா நோ அப்படின்ட்டார். அது சைலண்ட் அவர் பண்ணுவார். சரி, இப்ப நான் உங்களுக்கு காமிச்சது முடிவுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பயம். இந்த பயம்ங்கிறது எதற்கு ஆப்போசிட் அப்படின்னா விசுவாசத்துக்கு ஆப்போசிட். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய விசுவாசத்தை தூக்குறவர், நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறவரமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நம்ம கரம் பிடித்து நடத்தி கொண்டே வருகிறார். புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் இங்க நம்ம பார்க்கறது ஒரு நிழல். இந்த நிழல்ல யார் வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாமுவேல். சாமுவேல்ங்கிற ஒரு தேவ மனிதன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நிழலாக வருகிறார். இவர் தான் பரிந்து பேச போகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது போல இவரும் பரிந்து பேசுகிறார். வாசிப்போம், அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2வது குறிப்பு பயம். அப்ப 8வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 7:8. சாமுவேலை நோக்கி, இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், சாமுவேலால தான் இந்த ப்ராப்ளத்தை வந்து சொல்யூஷன் கொண்டு முடியும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர், ஃபர்ஸ்ட் உறவுங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இவங்க சொல்லுவாங்க, சவுல் சொல்வார், உங்க கடவுளுக்கு, உங்க ஆண்டவருக்கு பலி செலுத்துறதுக்கு நான் அதெல்லாம் செஞ்சேன். உங்க கடவுள். ஆனா இப்ப சொன்னாங்க, நம்முடைய தேவனாய கர்த்தர் எங்களை பிலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படி எங்களுக்காக அவர் எனக்கு ஓயாமல் வேண்டிக் கொள்ளும், இடைவிடாமல் ஜெபிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அதே கான்செப்ட் நம்முடைய ஆண்டவராக இயேசு சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும்.
அதற்கு ஒரு ஓமையை சொல்வார். ஒரு நியாயாதிபதி இருந்தால் அவன் கடவுளுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனுக்கும் பயப்பட மாட்டான். அதே ஒரு விதவை இருந்தான். அந்த விதவைக்கு யாருமே கிடையாது. அவ டெய்லி வந்து காலையில அவர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு வணக்கம் வைக்கிறார். இவர் பார்த்தார், பொம்பளை நீ டெய்லி நீ அலப்பிக்கிட்டே இருக்கான், ஏன்னா இந்த காலையில் இருந்துச்சு இவன் மூஞ்சியை தான் பார்க்க வேண்டியது, இவன் நீ என்ன செய்யக்கூடாது, நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறக்காண்டி சால்வ் பண்ணிவிட்டார். அதுபோல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நிழலா இருக்கிறவர் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறார். அப்ப ஒரு வெப்பன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூணாவது குறிப்பு, இருளில் இருந்து விடுதலை கிடைக்கிறதற்கு ஒரு ஆயுதம், எதிரியுடைய ஆயுதம் சைலன்ஸ், நமக்கு ஜபம். பிரதர் சாம் ஜபத்தில் ஒரு தடவை சொல்றார், பாலியங்கி சோ அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் இப்ப பரலோகத்தில் இருக்கிறார். குறியால அவர் தான் பெரிய சபை வைத்திருந்தார். இவர் தமிழ்நாட்டில இருந்து பிரதர் சாம் ஜபத்திரை, இப்படி கொஞ்சம் பேர் பேர் ஞாபகம் இல்லை, துதி சங்கர் அவர் இறந்துட்டார். இந்த மாதிரி கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. அவரு இவங்களுக்கு இன்ட்ரடக்ஷன், ஒரு மீட்டிங், இவங்கெல்லாம் ஊழியக்காரெல்லாம் அவர் தெரியும். சொல்றார், என்னுடைய சக்சஸுடைய காரணம் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல போறேன், குறிப்பை எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. எல்லாரும் சீரியஸா நோட் புக் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. 1 2 3 ஃபர்ஸ்ட் பிரேயர் இல்லையா, நம்பர் 2 பிரேயர், நம்பர் 3 பிரேயர் அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை சொல்லிட்டு போயிட்டார். அப்ப இந்த ஜெபம் ஓயாமல் இடைவிடாமல் ஜெபம் தான் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டாடும், வேற சான்ஸே கிடையாது. ரைட், அடுத்த குறிப்பு, மூன்றாவது குறிப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன். 3 சொல்லிட்டு உங்களுக்கு சைலன்ஸ் இருந்துச்சு. 4வது, இந்த இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டதற்கு ஒரு ஆடு தேவை. பழைய ஏற்பாட்டிலே ஆடு தாங்க. 9வது 1 சாமுவேல் 7:9, இருளிலிருந்து வெளிச்சத்தை, அந்த இருளை தன் மேலே சுமக்கிறதுக்காக ஒரு ஆடு ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறார். 1 சாமுவேல், பால் குடிக்கிற ஒரு ஆட்டு, இப்ப இருக்கு பால் குடிக்கிற ஆடு அப்படின்னு அர்த்தம்னா பால் வேத வசனம், அதை குடிக்கணும். இப்ப நம்ம அங்க போறதுல ஒரு ஆடு அவ்வளவுதாங்க. ஆடை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி, சர்வாங்க தகன பலியாக செலுத்தி ஒரு ஆடு. இந்த ஆடு தான் நம்முடைய பாவத்தை சுமர்ந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி. பழைய அதே இருக்குது. சாமுவேல் இருக்காரு, காளைய பலியாக கொண்டு வர மாட்டேங்குது, கொண்டு வரலாம். ஆனா இங்க இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ற தேவனுக்கு ஒரு ஆடு தேவை, அது தேவ ஆட்டு குட்டி. ஆனா அந்த ஆடு பலியாகாம பாவ இருள் போகாது. ஏன் போகாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது ஒரு பெரிய வெளிச்சத்தை ஆண்டவர் காட்டுகிறார். அந்த வெளிச்சம் எங்கிருந்து பிரகாசிக்கிறதுனா, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்கிறார்கள். அந்த ஆடு என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, எல்லா பாவத்தையும், அது உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கணும், கேன்சல் பண்ணணும். சரி, ஆனா இது 4வது தேவையாக ஒரு ஆடு. 5வதாக தேவை என்னன்னா, உங்களுக்கு காட்டுறேன், சர்வாங்க தகன பலி. 9வது, சர்வாங்க, கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்தி சர்வ அங்கமும் பலியாகும், எதுவுமே மீதி இருக்கக்கூடாது. இதை புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும் பொழுது நம்ம ரோமர் 12வது அதிகாரம் 1 வசனத்துல ஒரு சர்வ அங்கமும் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஆண்டோடைய எதிர்பார்ப்பு. எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன், அந்த செய்தி உங்களுக்கு கொடுப்பேன், உங்களுக்கு தெரியும். ஆனா எத்தனை பேர் அதை வாசிச்சு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, வாசிப்போம். ரோமர் 12வது அதிகாரம் 1 வசனத்துல சர்வ அங்கமும், இப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறீர்கள். தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களுக்கு இதுவே நீங்கள் சொல்லிய புத்தியுள்ள ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஜபம் எல்லாமே ஆண்டவர் ஒன்னா தான் பார்க்கிறார். உங்க ஜபம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது துதி நிறைந்திருக்கணும், துதிகள் நிறைந்த ஒரு ஜபமாக இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இது சர்வாங்க தேவ பலி. ஆனா சாத்தானுக்கு இதை பிடிக்காது. சாத்தானுக்கு எதை பிடிக்காதுன்னா, நீங்க துதிக்கிறது பிடிக்காது, உங்களை பலியாக ஒப்பு கொடுக்கறத சாத்தானுக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன்.
சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையிலே, பலியை செலுத்திட்டார்கள், பெலிஸ்தர் இஸ்ரேல் மேல் யுத்தம் பண்ண நெருக்கிறார். இதுதாங்க, என்னைக்கு நீங்க ஜபம் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்களோ, எப்ப துதிக்கணும்னு நீங்க நினைச்சிட்டீங்களோ, சாத்தான் விட மாட்டாங்க. இங்க அவர் பலி செலுத்த போய்கிட்டே இருக்கிறாரு, சாத்தான் பிடிக்கல, ஒரு கொண்டவர். இதுல என்ன ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வதாக ஒரு தலைப்பு கொடுக்கிறேன். அது என்ன அப்படின்னீங்கன்னா, பதில் கொடுக்கும் தேவன். உங்க ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். தம்மை நோக்கி வேண்டும், அவரை தாமே வந்து ஆதரிப்பார். தம்மை நோக்கி வேண்டும் போது தாமே வந்து ஆதரிப்பார். மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம். தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். இதுதாங்க ரகசியம். 10 இஸ்ரேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ண. இங்க சைலண்டா இருக்குது. நான் உங்களுக்கு காமிச்ச வசனத்தை திரும்ப உங்களுக்கு வாசிக்கிட்டேன். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்துல 6வது வசனம், ஆண்டவர் சீரிய ராணுவ இறைச்சலை, குதிரை இறைச்சல, மகா இறைச்சலை இவங்க உண்டு பண்றது மாதிரி ஆண்டவர் என்ன சத்தத்தை உண்டு பண்ணிக்கிறான்னா, கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி. அவர் பதில் கொடுக்கிற தேவன். எப்படி பதில் கொடுப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ எந்த ஆயுதத்தை யூஸ் பண்றியோ அதே ஆயுதத்தை நான் யூஸ் பண்ணுவேன். ஆண்டோடைய ஞானத்தை பார்த்தீங்கன்னா அனாதி ஞானங்க. உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். உங்க எதிரிகளை எப்படி கழுத்தை அறுக்கணும்னு அவருக்கு பதில் கொடுக்கிற தேவன். அவர் கொடுக்கிற பதில் கொடுக்கறதுல ஒரு டெக்னிக்கை நான் உங்களுக்கு காட்டுறேன். அவர் எல்லாமே ஒரே மாதிரி செய்ய மாட்டார். அவர் எப்படி ஒரு பதில் கொடுத்தாருங்கிறத ஒரு கம்பேரிசன் உங்களுக்கு காட்டுறேன். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 38வது. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்னி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் நக்கப்பட்டு, அக்னினாலையும் பதில் கொடுப்பார், சவுண்ட்னாலையும் பதில் கொடுப்பார். ஆண்டவருக்கு வந்து வித்தியாசமான டெக்னிக் யூஸ் பண்ணுவார். ஆனா பதில் கொடுப்பார். அவதான் உங்களுக்கு தெரியும். இந்த பதிலை எப்படி கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 10வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 10வது வசனம், இஸ்ரேல் மேல் யுத்தம் பண்ண நெருக்கினார்கள். யுத்தத்தை ஆரம்பிக்கிறாங்க. நெருக்கிறதுனா இங்க வரதா இம்மட்டும் வா, இதுக்கு மேல வராது. மணலை எல்கையாக கொடுத்த எனக்கு முன்பாக நீ பயப்படாத இருப்பாயா. இறைமையால வாசிக்கிறோம். இது மட்டும், இதுக்கு மேல வராது. நீ என் பிள்ளை, நீ நெருக்கத்தான் முடியும், தொட முடியும். அதுக்குள்ள நான் ஆக்ஷனுக்கு வந்துடுவேன். அதனாலதான் பதில் கொடுக்கிற தேவன். எப்ப பதில் கொடுப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானியேல் சிங்கக்கவியில போட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே தேவதூதனை அனுப்பி சிங்கங்களுடைய வாயை கட்ட வச்சிட்டார். ஒரு பொத்துன உள்ள உழுகிறாரு, மெத்தே மேல உழுகிறாரு. சிங்கம் பசியில இருக்கும், ஆனா வாய் கட்டி கிடக்குது, ஒன்றும் செய்ய முடியாது. நல்லா குஷன்ல படுத்து தூங்கிட்டாரு. எதிரியெல்லாம் நினைச்சிருப்பாங்க, யோ ராஜா உனக்காண்டி பொம்மை சிங்கத்தை உள்ள போட்டிருக்காயா, அது உண்மையான சிங்கம் கிடையாதுன்னு சொல்லி மக்கள் மைண்ட் வாய்ஸ் சொல்லிட்டு இருக்கும். ஆண்டவர் பார்த்தார், நீ அப்படியா சொல்ற, இப்ப பாரு, இது உண்மையான சிங்கங்கிற நிரூபிக்கிறதுக்கு நீ என்னுடைய தானியல போட்டேன், அதே டெக்னிக்கை தான் நான் யூஸ் பண்ண போறேன். உடனே உள்ள தூக்கி போட்டு எல்லாரும் தெரியும், இல்லையா இது உண்மையிலேயே அதுக்கு உண்மையான சிங்கம்யா, இது பொம்மை சிங்கம் கிடையாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கிடைச்சாப்பிடுச்சு. அதே காரியத்தை எங்களை பார்க்கணும். பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணினார். அவர்களை கலங்கடைத்ததினாலே அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். இது கடைசியாக ஒரு காரியத்தை அவங்களுக்கு காட்டப்போகிறேன். அது என்னன்னா, ஆண்டவர் பட்டு விழ செய்கிறது, நம்மளை நிமிர்ந்து நிற்க செய்கிறார், விளைச்சார் ஸ்ட்ரைட். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கா இந்த பெலிஸ்தருக்கு நடக்கல, ஆனா அவங்களுடைய கடவுளுக்கு நடந்துச்சு. 1 சாமுவேல் 7வது அதிகாரம், சரி 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 3 தாகோன் ஆண்டுடைய உடன்படிக்கை கட்டிய பிடிச்சிட்டாங்க.
அவங்க கடவுளுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. தாக்கோனுடைய ஆலயத்தை கொண்டு வந்துட்டு போட்டுட்டு போயாச்சு. நைட்ல ஒரு யுத்தம் நடக்குது. இது சைலண்ட் யுத்தம். ஆண்டவர் ஏன் சொல்லுங்க, அது பேசாது, அது சத்தம் போடாது, அதுக்கு பார்க்க முடியாது. அதனால ஆண்டவரும் பார்த்தீங்கன்னா சைலண்டா தான் செய்வார். நீ சத்தம் போடுறியா, நான் சத்தம் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். நீ மௌனமா இருக்கே, நானும் மௌனமா தான் யுத்தத்தை உண்டு பண்ணுன்ட்டு காலையில பார்க்குறாங்க. தாகோனை எடுத்து அதன் ஸ்தானத்தில் நிறுத்துகிறார்கள். முன்பாக முகம் குப்புற விழுந்து கிடந்தது. கடவுளை உழைச்சாரு, அப்புறம் அவங்களே உழைச்சாரு. அதான் சரிக்கு சரியாக பதில் கொடுப்பார். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 10வது வசனத்துல அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். பட்டு விழுந்தார்கள் என்னது? பிளாட். கடவுளுக்கு செஞ்சேன், உனக்கும் செய்தேன். இது தேவனுடைய வல்லமை. இந்த இது இருளிலிருந்து பிரகாசிக்க பண்ற தேவன் என்னென்னலாம் பிரகாசிக்க பண்றதுக்கு முன்னாடி செய்த காரியத்தை நமக்கு தியானிச்சு. அடுத்த வாரம் அடுத்த செக்ஷனை போகலாம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. நானே உள்ள இருதயத்தோடு நம்முடைய திரு சமூகம் அறிகிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா, சொல்ல முடியாத இவங்களுக்காக நன்றி ராஜா. அவனுடைய கிருபை எங்களுக்கு இருந்து எங்களுக்கு மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவன் நான் துதிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களுக்கு பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.